ஹாய் கெஸ். ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 4வது டெஸ்ட் போட்டியில இந்திய அணி பார்த்தீங்கன்னா நாளை மறுநாள் வான்கேடா மைதானத்தில் மோத இருக்காங்க. கிறிஸ்துமஸுக்கு மறுநாள் இந்த ஆட்டம் நடைபெற இருக்கிறது. 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல ஏற்கனவே 3 முடிஞ்சிருச்சு. அதுல இந்தியா பார்த்தீங்கன்னா 1-1 அப்படிங்கிற கணக்குல சமநிலையில இருக்காங்க. வரக்கூடிய அந்த 2 டெஸ்ட் போட்டியுமே இந்திய அணி வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்திலையும் இருக்கிறது. இந்த நிலையில 3வது டெஸ்ட் போட்டி முடிவடைந்த உடனே ரவிச்சந்திர அஸ்வின் பார்த்தீங்கன்னா அவருடைய ஓய்வை அறிவித்தாரு. இது அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருந்தது. இதற்கு பிறகும் இந்திய அணியில தமக்கு இடம் கிடைக்காது, இருக்கக்கூடிய அந்த 2 டெஸ்ட் போட்டிலையுமே இடம் கிடைக்காது அப்படின்னு முடிவெடுத்த அஸ்வின் பார்த்தீங்கன்னா அதிரடியாக அவருடைய ஓய்வை அறிவித்தாரு. அவருக்கு பதிலாக மீதம் இருக்கக்கூடிய அந்த 4-5 டெஸ்ட் போட்டியில யார் களம் இறங்குவா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருந்தது. இந்த நிலையில தற்போது அந்த இடத்திற்கு இளம் ஆல்ரவுண்டரை தற்போது இந்திய அணி தேர்வு செய்தும் இருக்கிறது. அந்த ஒரு வீரர் தான் இனி வரக்கூடிய டெஸ்ட் தொடர்கள்ல விளையாடுவார் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அது வேற யாருமே இல்லைங்க, மும்பையை சேர்ந்த ரைட் ஸ்பின் பவுலர் மற்றும் ஆல்ரவுண்டர், அதாவது ஒரு பேட்ஸ்மேன் அண்ட் ஒரு பவுலரை தான் இந்திய அணியில தற்போது தேர்வு செய்தும் இருக்காங்க. தனுஷ் கோட்டியான் அப்படிங்கிற ஒரு இளம் வீரரை தான் ரவிச்சந்திர அஸ்வினுக்கு பதிலாக இந்திய அணியில இடம் கொடுத்தும் இருக்காங்க. அவர் வரக்கூடிய அந்த 2 டெஸ்ட் போட்டிலையும் விளையாடுவாரா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஆனா அதற்கப்புறம் வரக்கூடிய அடுத்தடுத்த டெஸ்ட் போட்டிகள்ல அவர் தொடர்ந்து இடம் பெறுவார் அப்படிங்கிறது தற்போது ஒரு உறுதியான தகவல். இந்த கிரிக்கெட் வீடியோ, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.